Hi students, Unit 8, Exercise 8.1, 15th problem, last problem. Given question, the mean and variance of a 7 observation. So mean and variance கொடுத்திருக்காங்க. எது கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க 7 observation. So observationனா நம்ம எத்தனை பேரை calculate பண்றோம். So 7 பேரோட மார்க்ஸ் எடுக்கிறோமா 7 பேரோட வெயிட் எடுக்கிறோமா. So ஏதோ ஒருத்தவங்க பத்தி அப்சர்வ் பண்றது தான் கவுண்டபிள் தான் அப்சர்வேஷன். So 7 மெம்பர்ஸ் நம்ம என்ன பண்றோம் கவுண்டபிள் பண்றோம். ஸோ அந்த 7 மெம்பர்ஸ் என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனால் 7 மெம்பர்ஸ் இருக்காங்க மட்டும் நமக்கு தெரியும். ஸோ அதில் கவுண்டபிள்னாலே நமக்கு என்னது இந்த டேட்டா என்னு எடுத்துப்போம். ஸோ 7 மெம்பர்ஸ் அப்சர்வ் பண்றோம், அதில் n ஈக்குவல் டு 7. ஸோ இங்கே பாக்ஸ் வேல்யூ இருந்தாவது கேபிட்டல் என்னை பத்தி யோசிக்கலாம். ஸோ ஒன்லி இங்கே இருக்கிறது ஜென்ரல் எக்ஸ் வேல்யூஸ் மீன் வேரியன்ஸ் தான் இருக்கு, அதால அப்சர்வேஷனை நம்ம என்ன எடுத்துக்கணும் ஸ்மால் n தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 8 and 16 ரெஸ்பெக்டிவ்லி த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் 7 அப்சர்வேஷன் 8 and 16 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இது வரைக்கும் தான் இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் மீன் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி 8 வேல்யூ கொடுத்துருக்காங்க, அண்ட் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்டுக்கு அப்புறம் 16 கொடுத்துருக்காங்க. அப்போ மீனோட வேல்யூ 8, வேரியன்ஸோட வேல்யூ 16. இஃப் 5 ஆஃப் தீஸ் ஆர், ஸோ நம்ம மொத்தம் எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணுன்னு சொன்னாங்க 7 மெம்பர்ஸ்க்கு அப்சர்வ் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனா இஃப் 5 ஆஃப் தீஸ் ஆர், ஸோ அப்போ 5 பேரோட தான் நமக்கு அப்சர்வேஷன் வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ அந்த 5 பேர் 2, 4, 10, 12, 14. ஸோ அந்த 5 பேரோட எதுவாக வேணா இருக்கலாம், மார்க்ஸா இருக்கலாம், இல்லை வெயிட்டா இருக்கலாம், இல்லை இது ரேங்கா கூட எது வேணா இருக்கலாம். ஸோ அந்த 5 பேரோட கால்குலேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க 2, 4, 10, 12, 14. தென் ஃபைண்ட் த ரிமைனிங் 2 அப்சர்வேஷன். ஸோ மொத்த 7 பேர்ல 5 பேரோட அப்சர்வ் நம்ம கொடுத்துட்டாங்க, பேலன்ஸ் 2 அப்சர்வேஷன் கொடுக்கல. ஸோ அதை கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிக்கோங்க. n வேல்யூ 7. நெக்ஸ்ட் ஒன் மீன் நம்ம என்ன டினோட் பண்ணுவோம் எக்ஸ் பார். ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 8. நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன தெரியும் வேரியன்ஸை சிக்மா ஸ்கொயர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் சிக்மா, வேரியன்ஸ்னா சிக்மா ஸ்கொயர் தான். ஸோ சிக்மா ஸ்கொயர் 16 கொடுத்துருக்காங்க, 16 எழுதியாச்சு. எக்ஸ் வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ வேல்யூஸ் ஃபுல்லா ஆர்டர் அது லைனா எழுதிப்போம். ஸோ எக்ஸ் வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2, 4, 10, 12, 14. ஸோ இது ஃபுல்லா எழுதியாச்சு. மொத்தம் 7 அப்சர்வேஷன் இருக்குல்ல, ஆனா நம்ம 5 தானே தெரியும். பேலன்ஸ் இருக்க 2க்கு பதிலாக நான் என்ன போட்டிருக்கேன் ஆல்பபெட்டிக் ஏ பின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே எக்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுறதால நான் ஏபின்னு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏபின்னு கொடுத்துட்டேன். ஸோ நமக்கு கிவன் தெரிஞ்சது வச்சு தான் நம்ம போடணும். இருக்கிறதுலே இந்த எக்ஸ் பாரும் சிக்மா ஸ்கொயர் தான் நம்ம ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும். ஸோ இந்த வேரியன்ஸ்லாம் போனால் கொஞ்சம் பெருசாக போகும் நமக்கு வேல்யூஸ். ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த மாதிரி பெருசாக யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம மீன் வேல்யூஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ மீன் வேல்யூ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என். எக்ஸ் பார் நமக்கு தெரியுமா தெரியும் 8. ஸோ எழுதியாச்சு ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் மீன்ஸ் எக்ஸ் வேல்யூ ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸ் வேல்யூ இதுதான் 1, 2, 3, 4, 5, 6, 7 வேல்யூஸையும் ஆட் பண்ணிருக்கேன். 2 + 4 + 10 + 12 + 14 + a + b. ஸோ ஏபின்றது தனித்தனியாக அதாவது தனித்தனியாக ஆட் பண்ணியாச்சு பை 7. ஸோ இப்போ இது ஃபுல்லாக ஆட் பண்ணோமா நம்ம ஆட் பண்ணுங்க. ஆனால் நம்ம ஏவும் பி ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வேரியபிள்ஸ். பேலன்ஸ் இருக்க 2 + 4 6, 6 + இங்கே ஒரு 4 இருக்கா, அப்போ 10 மாறும். அப்போ 10 இங்கே ஒரு இன்னொரு 10 இருக்கும், 20, 30, இதில் ஒரு 40, 42 இருக்கும். ஸோ மொத்தம் ஆட் பண்ணால் 42 இருக்கு. ப்ளஸ் ஏபி அப்படியே வச்சுக்கணும், ஏன்னா ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸ். ஸோ 8 ஈக்குவல் டு 42 + a + b by 7. ஸோ இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்படியே வச்சுக்க போகிறோம். டிவைட்ல இருக்க 7 இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும் மல்டிபிள் ஆகும். ஸோ அதான் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ நான் மல்டிபிள் பண்ணுறேன். 7 8s are 56 ஈக்குவல் டு 42 + a + b. ஸோ ப்ளஸ்ல இருக்க 42 வந்து போகும்போது மைனஸ் ஆகும். 56 - 42 நமக்கு என்னது 14. ஸோ இப்போ a + b ஈக்குவல் டு 14 கண்டுபிடிச்சாச்சு. a வேல்யூ b வேல்யூ நமக்கு தனித்தனியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தனித்தனியாக கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க, இதுக்கப்புறம் நமக்கு எந்த வழியும் கிடையாது. அதனால நான் முதல்ல கொடுத்துருக்கேன் அந்த வேல்யூஸும் ஆர்டர் எழுதிக்கிறேன். 2, 4, 10, 12, 14. ஸோ இந்த இடத்துல நமக்கு 2, 4, 10, 12, 14. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் இன்டர்வல் எனக்கு பாருங்க 2 வேல்யூஸ். ஸோ இங்கே நடுவில் நமக்கு தேவையான எதுவுமே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக 10 போயிட்டாங்க, அதுக்கப்புறம் 12, 4 ஒவ்வொன்றுத்துக்கும் 2 வேல்யூஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ நடுவில் நமக்கு என்ன இல்லை 2 வேல்யூஸ் குறையுது 6உம் 8உம். சப்போஸ் நான் ஏக்கு பதிலாக 6னும் பிக்கு பதிலாக 8ன்னு கொடுத்துங்க பாருங்க. 6, 8 கொடுக்கணும், இந்த ஆர்டரும் கரெக்ட் ஆயிடும். 6 + 8 நமக்கு என்ன பாருங்க 14. 6 + 8
14. ஸோ அப்போ நான் ஏக்கு பதிலாக 6னும் பிக்கு பதிலாக 8ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் மாற்றி எடுக்கிறதால எந்த ப்ராப்ளமும் நமக்கு வரப்போகிறது இல்லை. என்ன மாற்றி எடுத்தாலும் சப்போஸ் பிக்கு பதிலாக 8ம் ஏக்கு பதிலாக 6ன்னு எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணோம், ஆர்டர் படி 8,6 தான் போட போகிறோம். இதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நம்ம ஏபி ஆல்பபெட்டிக் ஆர்டர் படி இருக்கணுன்றதுக்காக 6ம் 8ம் எடுத்துக்கேன். ஸோ நான் உங்களுக்கு இது புரியணுன்றதுக்காக தான் இந்த 2 டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன். 2 ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதால 6,8ன்னு சொல்லிட்டு. நான் ஏன் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நம்ம இந்த வேரியன்ஸ் யூஸ் பண்ணி போடணும்னா பெருசாக காலம் யூஸ் பண்ணி போடணும். இது ஜஸ்ட் ஒரு 2 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. 2 மார்க்குக்கு நம்ம ஜஸ்ட் இந்த எக்ஸ் பார் யூஸ் பண்ணாலே போதும். அது யூஸ் பண்ணி சம் போட்டிருக்கேன். ஸோ ஏ வேல்யூ 6, பி வேல்யூ 8. ஸோ இதான் ஆன்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட நமக்கு 8.1 என்ன ஆயிடுது, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 8.2. ஸோ 8.2 நமக்கு என்ன டாபிக்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் என்னன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கோஎஃபிஷியன்ட் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிப்போம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்னது 6. ஸோ எப்பவுமே என்னது இந்த மாதிரி எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 7. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கும். அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் மீன்ஸ் 7, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் மீன்ஸ் 6. ஸோ அப்போ ரெண்டு பக்கத்தில் இருக்கிறதால தான் அது கோஎஃபிஷியன்ட். ஸோ இதே மாதிரி நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ஆக்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், கோ ஆக்டர்ஸ். ஸோ ஹீரோ கிட்ட போய் கேட்டனா ஹீரோயின்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோ ஆக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஹீரோயின் கிட்ட ஹீரோ கிட்டனா அவங்க கோ ஆக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ கோ ஆக்டர் மீன்ஸ் 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்யறது கோ. ஸோ அவங்க கூட 2 பேரும் பார்ட்னர்ஸாக ஒர்க் பண்ணும்போது கோ ஆக்டர்ஸ். அப்படின்னா அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஏதோ 2 இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், வேரியேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ எதுக்கு நம்ம வேரியேஷன் கண்டுபிடிக்கணும், என்ன வேணா இருக்கலாம். சப்போஸ் மாலா கிருத்திகான்னு 2 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மாலாவோட பர்சன்டேஜ் 19னும் கிருத்திகாவோட பர்சன்டேஜ் 95% வச்சுக்கோங்க. ஸோ அப்போ மாலா கிருத்திகாவுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இவங்க 2 பேருக்கு என்ன டிஃபரன்ஸ், 5%. ஸோ ஏதோ ஒரு 2 விஷயத்துக்கு நம்ம வேரியேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 2த்துக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது பேர் தான் என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ அதோட ஃபார்முலா என்ன பாருங்க, சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. ஆஸ் யூஸ்வல் 8.1ல பார்த்த அந்த சிக்மா வேல்யூஸ் குரூப்டு அன்குரூப்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ டேட்டாக்கு ஏற்ற மாதிரி தான் அது யூஸ் பண்ணுவோம், குரூப்டு அண்ட் அன்குரூப்டு. பை எக்ஸ் பார் மீன்ஸ் நமக்கு ஆஸ் யூஸ்வல் ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என் இன்ட்டு 100%. ஃபார்முலால கன்ஃபார்மாக இந்த பர்சன்டேஜை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஆன்சர்லேயும் நம்ம பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம். So exercise 8.2 first problem, the standard deviation and mean of the data are 6.7 and 12.5 respectively. So standard deviation mean நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, வேல்யூ கொடுத்தாங்க. ஸோ அண்ட் 2 நடுவில் இருக்கா. ஸோ இது 2 அண்டுக்கு பக்கத்தில் இருக்கா. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபர்ஸ்ட் இருக்கு, அதோட வேல்யூ 6.5. மீனோட வேல்யூ இருக்கு, அதோட வேல்யூ 12.5. ஸோ அப்போ முதல்ல கிவன் வேல்யூஸ் எழுதிக்கலாம். ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ எப்பவுமே நம்மளால ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபுல்லாக எழுத முடியாது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபுல்லாக எழுத முடியாது. ஸோ அதை ஷார்ட்கட்டாக SDCVன்னு யூஸ் பண்ணுறேன். நம்ம எக்ஸாம் எல்லாம் கன்ஃபார்மாக அது ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஜஸ்ட் ஹோம்ஒர்க்கோ அது மாதிரி மட்டும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம சிக்மா நம்ம டினோட் பண்ணுவோம், ஓகேவா, ஈக்குவல் டு 6.5 அண்ட் மீனோட வேல்யூ 12.5. மீனை எக்ஸ் பார் டினோட் பண்ணுவோம், ஈக்குவல் டு 12.5. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், CV equal to sigma by x bar into 100%. Sigma value 6.5, x bar oda value 12.5 x bar into 100%. எப்பவுமே நமக்கு எப்படி இருக்க கூடாதுன்னா பாயிண்ட்ல இருக்க கூடாது. ஸோ பாயிண்ட்ல இருந்தா என்ன பண்ணணும், நம்ம அதை இன்டீஜர் பார்ட்டா மாற்றணும், அதாவது பாயிண்ட் இல்லாம மாற்றணும். ஸோ டினாமினேட்டர்ல எத்தனை டெசிமல் தள்ளி இருக்கோ அதை யூஸ் பண்ண நம்ம எத்தனை ஜீரோஸ் யூஸ் பண்ணணும் இருக்கு. ஸோ இங்க 1 பாயிண்ட் தள்ளி தானே இருக்கு நமக்கு டெசிமல், அப்போ நம்ம 10 தான் யூஸ் பண்ண போறோம். 10 மீன்ஸ் 10. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், நியூமரேட்டர்லையும் 10ல மல்டிப்ளை பண்ணுறேன், டினாமினேட்டர்லையும் 10ல மல்டிப்ளை பண்ணுறேன், இன்ட்டு 100. ஸோ 100% போட்டே வந்தாச்சு. 6.5 இன்ட்டு 10, 10ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 5 என்ன ஆகும், இன்டீஜர் பார்ட்டாக மாறிடும், 65 மாறிடும். அப்போ 12.5 இந்த 5 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 125 மாறிடும், இன்ட்டு 100%. ஸோ அப்போ இப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். இப்போ பாருங்க, நான் 25 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 425 are 100, 525 are 125. நெக்ஸ்ட் இங்க 5 இருக்குமா, 15 is 5, 15 is 5,
balance 1, 3 5s are 15. So balance 13 into 4. So 13 into 4, 4 3s are 12, balance 1, 1 4 is 4, 4 plus 1 5, 52%. So இதான் நம்மளோட ஆன்சர். கன்ஃபார்மாக பர்சன்டேஜ் போடணும் இதுக்கு ஆன்சருக்கு. ஸோ நான் இந்த தடவை நான் எடுத்தது ஃபுல்லாகவே வேல்யூஸ் நான் கால்குலேட் பண்ணுறது ஃபுல்லாகவே வீடியோஸ் டெலீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே போட்ட வேல்யூஸே லைனாக காமிச்ச மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால தான் நான் இதுக்கப்புறம் வர வீடியோஸ் தான் நான் கால்குலேட் பண்ணி தான் இருப்பேன் லைனாக. ஸோ ஹோம்ஒர்க்ஸ் பாருங்கள். சேம் அதே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு மீன் வேல்யூ 155 சென்டிமீட்டர், வேரியேஷன் 72.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் 46.50 kg, வேரியன்ஸ் 28.09 kg. ஸோ இப்போ கவனிங்க, இது ரெண்டுலேயும் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறவங்க இங்கே சென்டிமீட்டர் இருக்கு, இங்கே கேஜின்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே என்ன பண்ண தேவையில்ல, வேல்யூஸை பற்றி யோசிக்க தேவையில்லை. இது கரெக்டாக தான் இருக்கேன். சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். சென்டிமீட்டர் ஸ்கொயர், கேஜி நமக்கு வேல்யூஸ் இருக்கு. ஸோ இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு. மல்டிபிள் பண்ணும்போது கியூப் போடணுமா? ஸோ அதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா பர்சன்டேஜ் மட்டும்தான் இதில் கண்டுபிடிக்கணும். இதில் டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்கவே கூடாது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸில் யூனிட்டை பற்றி இருக்கிற நம்பர்ஸை வச்சு கால்குலேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.